வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு ஜாதகம் காரணமா, ஜாதகர் காரணமா? ஜாதகர் காரணம். ஏன் ஜாதகம் ஏன் காரணமா இல்லை? அப்போ ஜாதகர் லக்னம்ன்றதான் வந்து ஜாதகரோட விதி. ஏழுக்குடையவர் வந்து லக்னத்தில் இருந்தாலும் சரி, லக்னாதிபதி 7ல் இருந்தாலும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பரிகாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பரிகாரத்தில் வந்து ஒரு பிரகாசமாக ஜொலிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா ஜோதிட பரிகார சுடர் ஆனந்தி அம்மா அவர்கள் தான். இன்றைக்கி நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்காங்க. அவங்க நிறைய பரிகாரம் இருக்குது. ஒருத்தருக்கு குழந்தை பாக்கி இல்லை, அதுக்கு பரிகாரம் கேட்பாங்க. திருமணமே ஆகலை, அதுக்கு பரிகாரம் சொல்லுவாங்க. தொழில் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் நான் பின்தங்கி இருக்கிறேன், அதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட். முதல்ல ட்ரீட்மெண்ட் சொல்லினா அவர் ஜோசியரே இல்லை. இதுதான் விஷயம். ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னா பரிகாரம். நோய்க்கு குணப்படுத்தக்கூடிய மருந்து சொல்லினா அவங்கள வந்து ஜோசியராகவே நியமனம் பண்ணுறதில்ல. அப்போ இன்றைக்கி 12 பாவத்துலேயுமே ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் தலையாய பிரச்சனை இந்த 5 வயசு பையனுக்கு போய் ஒருத்தனை கேட்டால் என்ன சொல்லியா, எனக்கு படிப்பு வரல, நான் போக மாட்டேன் பள்ளியோட அப்படிம்பியா. ஒரு 16 வயசு 20 வயசில் இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கிற பையன், அந்த பொண்ணு என்ன விரும்ப மாட்டேங்குது, அதுக்காக பரிகாரம் இருக்குதுன்னு கேட்குறேன். வரவரப்பு ரொம்ப கொடுமை. ஜோசியர் வந்து எல்லா விதத்துலையும் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அதாவது லவ்வுக்கெல்லாம் பரிகாரம் கேட்குறாங்க. ஐயா, கொடுமையாக இருக்குது இன்றைக்கி. அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமணம், அது நடக்கலின்ட்டு அதுக்கு பரிகாரம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு உருப்படியான பரிகாரம். அப்போ 12 பாவத்துக்குமே பரிகாரம் இருந்தாலும் இன்றைக்கி ஆனந்தி அம்மா பேசக்கூடிய பரிகாரம்னா திருமணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தடை தாமதங்கள் ஆகுதில்ல, அந்த திருமண தடை தாமதங்கள் ஆகிறதுக்கு ஒரு சரியான பரிகாரங்கள் என்ன அப்படின்ட்டு அவங்களும் இந்த துறையில் பல்வேறு ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி அதுக்கு சரியான தீர்வுக்குண்டான பரிகாரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நடைமுறையில் நிறைய செஞ்சு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை தான் நம்முடைய மேடையை அலங்கரிக்க வந்திருக்காங்க. அம்மா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். அம்மா அவர்களுக்கு வந்து ஒரு பொன்னாடை நிமித்தம் கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா. எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலைவணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். சரவணபவ ஜோதிட அறிவாலயம் நடத்தும் 34வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஜாம்பவான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய அவைத்தலைவர் திரு பொன்னையா சுவாமி அவர்களுக்கு பணிவான வணக்கம். எனக்கு இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த ஜோதிட சாம்ராட், வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஐயா வந்து 26/5/2025 அன்னைக்கு பரணி பாரதி ஐயா காலையில் 11:34க்கு சுக்கர ஓரையில் எனக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங்க்கு தலைப்பு தாங்கம்மா அப்படின்னு வந்து கேட்டாங்க. சரி, நம்ம வந்து அந்நேரம் வந்து ஆரோட வந்து 11:34லாம் துலாத்தில் வந்து போயிட்டுருக்குது. சரி, அப்போ நம்ம திருமணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அவ்வளோதான் ஆகியிருக்கு. ஒரு ஃபோன் வருது திரும்ப. அவர் வந்து ஒரு மேட்ரிமோனி நடத்துகிற புரோக்கராக. கடந்த 30 வருடங்களாக நான் வந்து மேட்ரிமோனி சென்டர் நடத்துகிறேன். 10,000த்திற்கு மேற்பட்டவர்களுக்கு நான் வந்து திருமணம் பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே நல்லா சிறப்பாக இருக்காங்க. ஆனால் கடந்த 5 வருடங்களாக என்னால் வருடத்துக்கு ஒரு 4 திருமணம் கூட வந்து நடத்த முடியலை அப்படின்னு ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணார். நான் பேச நினச்சது திருமணம். அந்த ஆரோட வந்து துலாத்தில் போகுது, சுக்கர ஓரன்றதுனால நம்ம அந்த மாதிரி டாபிக் எடுத்தோம். ஆனால் அவர் தடைன்ற ஒரு வார்த்தையை வந்து எடுத்து கொடுக்குறாரு. ஏன் எடுத்து கொடுக்குறாரு? இப்போ சமுதாயத்தில் அதிகமாக நிலவிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. அதாவது 30 வருஷமாக ஒரு 10,000த்துக்கு மேற்பட்டவங்களுக்கு நான் திருமணம் பண்ணி வச்சுருக்கேன்றாரு. கடந்த 4-5 வருஷமாக நான் திருமணம் யாருக்குமே பண்ணி வைக்க முடியல. இதுக்கு ஏன் ஜாதகம் காரணமா, இல்லை உலகமே இப்படி தான் இருக்கா? அவர் கேட்ட கேள்வி, உலகமே இப்படி தான் இருக்கா? அவரே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டார் நம்மகிட்ட.
பிரபஞ்சம் வந்து ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வந்து நிமித்தம் மூலமாக அன்னைக்கு நடக்க போகிற சம்பவங்களை வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம திருமண தடை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். இப்போ நம்ம ஐயா வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக அனுபவம் வாய்ந்தவர். அவர் வந்து 50 வருஷத்துக்கு முன்னே வந்து பொருத்தம் பார்க்குறது கூட பெரும்பான்மையாக வந்து வரமாட்டாங்க. ஏன்னா இன்னார் வீட்டு பிள்ளை இன்னார் வீட்டு பையன் அப்படித்தான் கல்யாணம் நடந்தது. ரொம்ப ரேராக தான் வந்து பொருத்தன்ற விஷயமே வந்து இருந்தது. அதே மாதிரி அம்மா அப்பா சொன்னால் தான் வந்து திருமணம், அப்படி தான் வந்து காலம் வந்து போய்கிட்டு இருந்தது. இன்றைக்கி மட்டும் ஏன் திருமண தடை அதிகமாக இருக்குது? ஜாதகம் காரணமா ஜாதகர் காரணமா? 2 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாதகம் காரணமா ஜாதகர் காரணமா? யாராவது ஏதாவது கருத்து சொல்லுங்கள். இன்றைக்கி திருமண தடை அதிகமாக இருக்கிறதுக்கு ஜாதகம் காரணமா ஜாதகர் காரணமா? ஜாதகர் காரணம். ஏன் ஜாதகம் ஏன் காரணமா இல்லை? ஜாதகத்தில் தானே ஏகப்பட்ட தோஷம் இருக்குல்ல. முதல் எடுத்தோடனே இன்றைக்கி வந்து ஜாதகம் பார்க்க வர்றவங்களே எங்களுக்கு கல்யாணம் நடக்கலைங்க, செவ்வாய் தோசை இருக்குது, ராகு கேது தோசை இருக்குது, பித்ரு தோசை இருக்குது, கலத்தர தோசை இருக்குது, புணர்வு தோசை இருக்குது, பிரம்மகத்தி தோசை இருக்குது அப்படின்னு நமக்கே மறந்த தோசத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. நம்மகிட்ட வந்து எடுத்து விட்றாங்களா இல்லையா? நமக்கே அந்நேரம் டவுட் வரும், இந்த தோஷமெல்லாம் இந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம ஊற்று பார்ப்போம். ஆனால் அதில் ஒரு 100ல் 1% இல்லைன்னா 2% தான் உண்மை இருக்கும். அப்போ ஏன் இந்த அதாவது 50 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் நடந்தவங்களுக்கு இந்த பித்ரு தோஷம், ராகுகே தோஷம், செவ்வாய் தோஷம்லாம் இல்லையா? ஏன் இப்போ மட்டும் அந்த தோஷம் எங்கேருந்து வந்தது? அன்னைக்கு வந்து மீடியா இல்லை, யாருக்கு செவ்வாய் தோஷம் ராகுகே தோஷம் பார்க்க தெரியலை. எங்கேயோ ஊருக்கு ஒரு ஜோசியர் இருப்பார், அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அதை நம்பி வந்து கல்யாணம் வந்து பண்ணாங்க. இன்றைக்கி வந்து முக்குக்கு 100 ஜோசியர். அப்போ காலையில் ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறாங்க, மத்தியானம் ஒரு ஜோசியர்கிட்ட பார்க்குறாங்க, 10 குறைக்கு வந்து யூடியூப்பில் பார்க்குறாங்க, ஆன்லைனில் பார்க்குறாங்க. அப்போ ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு ஜாதகம் காரணமா ஜாதகர் காரணமா? அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஜாதகர் தான் வந்து காரணம். சரி, இப்போ ஜாதகர் காரணம்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ ஜாதகம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சிறப்பாக இருந்தால் உரிய வயதில் எப்படி என்ன மாதிரியான அமைப்பு இருந்தால் திருமணம் நடக்கும்? எல்லாருமே சொல்கிற மாதிரி வந்து லக்னாதிபதி வந்து வலிமையாக இருக்கணும். 2 குடும்பஸ்தானமான 2ஆம் இடம் வந்து திருமணம் தொடர்பான பாவங்கள் 1, 2, 7, 8 ஏன்னா இதெல்லாம் வந்து வலிமையாக இருந்தால் உரிய வயதில் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து லக்னாதிபதி வந்து ஆட்சியோடு இருக்கிறாரு, 2 குடையவர் ஆட்சியோடு இருக்கிறாரு, 7 குடையவர் வந்து ஆட்சியோடு இருக்கிறாரு, 8 குடையவன் வந்து ஆட்சியோடு இருக்குது. அதனால் வந்து திருமணம் தொடர்பான பாவங்கள் வந்து ஏதோ ஒரு 2-3 பாவங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தாலே நல்லா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறையா பேர் வந்து பார்க்க தவறிய ஒரு தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவகர்த்தரி தோஷம். அதாவது ஒரு பாவகத்தோட முழுமையான பலனை வந்து ஜாதகர் அனுபவிக்கிறதுக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோஷம்தான் வந்து பாவகர்த்தரி தோஷம். அதாவது காரகிரகமோ ஒரு பாவகமோ கர்த்தரியில் வந்து மாட்டிடுது. அதாவது ஒரு பாவகத்துக்கு 2 புறமோ ஒரு காரகிரகத்துக்கு 2 புறமோ அசுவ கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து திருமண தடையை வந்து நிறையா வந்து அனுபவிக்கிறாங்க. என்ன ஒரு சூப்பரான ஜாதகம், இந்த ஜாதகத்துக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் வந்து சர்டிஃபிகேட் முத்திரை குத்தி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த லக்னமோ 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ 8ஆம் இடமோ இல்லை கலத்தர காரகிரகமோ பாவகர்த்தரியில் மாட்டிருச்சுன்னா அவங்க வந்து எந்த பரிகாரம் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்காமல் தான் இருக்குது. இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் வந்து நிறையா வந்து பார்த்துருக்குறேன். அதாவது 1979 பிறந்தவங்களுக்கு சனி ராகுவும் வந்து சிம்மத்தில் இருக்கும். அந்த சனி ராகுவும் சிம்மத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பாருங்கள், அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அந்த சனி ராகுக்கு மத்தியில் மாட்டியிருந்தவங்க அவங்க லக்ன ரீதியான 7 குடையவனோ 2 குடையவனோ லக்னாதிபதியோ மாட்டியிருந்தால் அவங்க வந்து திருமண தடை இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ 79 பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து 45-46 வயசு. அதே மாதிரி சனி கேதுவும் வந்து 1972, 73 இந்த காலகட்டங்களில் மிதுனத்தில் வந்து சேர்ந்துருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க 52, 53 வயசாகி இன்னமும் திருமண தடையில் இருக்கிறாங்க. 52 வயசாகி அவங்களுக்கு வந்து திருமண ஆசை வந்து இருக்குது. ஆனால் எங்கே போனால் நம்ம வந்து அந்த முட்டுச்சந்திலேருந்து நம்ம வந்து மீண்டு வருவோன்றது வந்து அவங்களுக்கு தெரியலை. இப்போ 90s கிட்ஸு அவங்களுக்கு வந்து அந்த 96 பிறந்தவங்க 98 பிறந்தவங்களுக்குலாம் சனி குரு பரிவர்த்தனையில் இருக்கும். இல்லை சனியும் கேதுவும் வந்து சேர்ந்து வந்து மீனத்தில் வந்து இருக்குது. அதுக்குள்ளே அந்த கலத்தர காரகிரகமோ 7ஆம் பாவகமோ 2ஆம் பாவகமோ மாட்டியிருந்தால் அவங்க வந்து திருமண தடையை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உள்ளார்ந்து வந்து பார்க்காம அதாவது மைன்யூட்டாக இதுதான் காரணம் அப்படின்னு ஆணித்தரமாக வந்து அடித்து வந்து சொல்லணும். அந்த மாதிரியா ஒரு பாதிப்பை வந்து கொடுக்கக்கூடியது தான் வந்து பாவகர்த்தரி. இப்போ நம்ம ஐயா ரவிச்சந்திரன் ஐயா வந்து பேசினார், லக்னாதிபதி நல்லா இருந்தாலே வந்து போதும், ட்ரெயின் வந்து மூவ் ஆயிரும்னு வந்து சொல்கிறாரு. லக்னாதிபதி வந்து நல்லா இருந்தால் ட்ரெயின் மூவ் ஆயிரும்னு வந்து எல்லாருமே வந்து சொல்கிறது தான். ஆனால் அவர் நான் எழுதிட்டு வந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். நான் எழுதிட்டு வந்து அதான் அந்த பேப்பரை கீழே போட்டேன். ஏன்டா சாமி அவர்கிட்ட போய் நம்ம போய் மோதுவானே, ஆனால் அவர் சொல்லாத ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லிடுவோம் அப்படின்றக்காக இந்த பாவகர்த்தரி இதை வந்து நான் வந்து சொன்னேன். சரி, உரிய வயதில் திருமணம் நடக்குன்னா லக்னாதிபதி வந்து கேந்திர திரிகோணத்து கூட வந்து சம்மந்தம் வந்து பட்டா வந்து உரிய வயதில் வந்து திருமணம் நடந்துடும். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து திருமணம் நடக்குமா நடக்காதா? இப்போ காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா 36 வயசுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும்னு மொட்டையாக வந்து சொல்லிடுறாங்க. உண்மையிலேயே அந்த ஜாதக ரீதியாக 7 குடையவன் நன்றாக இருந்தால், அந்த ஜாதகத்தில் அவங்க என்ன லக்னமாக இருந்தால் கூட, காலசர்ப்ப தோஷமாக இருந்தால் கூட 7 குடையவன் நன்றாக இருந்தால், அந்த பாவகர்த்தரியில் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் வந்து இயல்பாகவே நல்லாவே வந்து நடந்துருது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பெரும்பான்மையாக நீங்கள் என்ன காரணம் சொன்னீங்க? எல்லாருமே என்ன ஜாதகம் காரணமாக ஜாதகர் காரணமானதுக்கு ஜாதகர் தான் காரணம்னு வந்து சொன்னீங்க. இப்போ 12 பாவகத்தையும் நம்ம 7ஆம் பாவத்துக்கு கூட கம்பேர் பண்ணுவோம். 7ஆம் பாவம் தான் வந்து திருமணத்துக்கு மெயினான பாவம், ஏன்னா அதான் கலத்திரஸ்தானம். இப்போ 7 குடையவன் வந்து லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜாதகர் லக்னம்ன்றதான் வந்து ஜாதகரோட விதி. 7 குடையவர் வந்து லக்னத்தில் இருந்தாலும் சரி, லக்னாதிபதி 7ல் இருந்தாலும் சரி, எப்பயுமே வந்து ஒருத்தவங்களோட விதிப்படி மனைவியானவங்க இப்படி வருவாங்க, கணவனானவங்க இப்படி வருவாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் இப்படின்றது நமக்கு வந்து பிறவியிலேயே வந்து நிர்ணயிக்கப்பட்டது. அந்த விதி வழி வாழ்கிறவங்களுக்கு வந்து விதியை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவம் வந்து இருக்கும். யார் வந்து அந்த ஜாதகத்தை நம்பாமல் விதியை வந்து தன் கையில் எடுத்துக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே ஜாதகம் வந்து இருக்காது. இப்போ 7 குடையவன் லக்னத்தில் இருந்தால் அவங்க பெரும்பான்மையாக அவங்களோட எதிர்பார்ப்பு பூரா வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இப்போ பெண்ணாக இருந்தால் ஐடியில் வேலை பார்க்குற வீட்டுக்காரர் தான் வேணும், மாசானா இவ்வளோ சம்பளம் வாங்கணும், சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இப்படியெல்லாம் வந்து மனசில் வந்து ஒரு கற்பனை வச்சுருப்பாங்க. ஏன்னா லக்னம்ன்றது வந்து கற்பனை பாவகம் தானே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றது அவங்களே தானே வடிவமைக்கிறாங்க. இதே தான் ஆணாக இருந்தால் பெண் வந்து நல்லா நிறமாக இருக்கணும், ஒரு இத்தனை பவுன் வந்து போட்டு வரணும், உத்தியோகத்தில் இருக்கணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை கொடுக்குறது வந்து லக்னம். 7 குடையவன் லக்னத்தில் இருந்தால் ஜாதகருக்கு வந்து தனக்கு தானே வந்து சூனியம் வச்சுக்குவார். தனக்கு நடக்கக்கூடிய அந்த திருமண தடைக்கு ஜாதகரை வந்து பிரதானமான காரணியாக வந்து இருப்பார். இப்போ 7 குடையவன் 2ல் இருக்குது. 2ஆம் இடங்கிறது வந்து குடும்பஸ்தானம். 7 குடையவன் 2ல் இருந்தால் உண்மையிலேயே அந்த 2ஆம் இடம் வந்து சுப வலிமை பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து நல்லதையோ கெட்டதையோ எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கும். இந்த வரனில் வந்து இவ்வளோ நல்லது இருக்குது, இந்த வரனில் இவ்வளோ கெட்டது இருக்குதுன்னு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் வந்து அமையும். 7ஆம் இடத்துல 7 குடையவன் வந்து 2ல் இருந்து அந்த 2ஆம் இடம் வந்து கெட்டு போய் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து ஒரு நல்ல வருமானம் பண்ணக்கூடியவராக இருந்தால், அது பெண்ணாக இருந்தால் அந்த பேரண்ட்ஸ் வந்து ஐயோ இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி போயிட்டா நமக்கு வருமானம் வராதே, அந்த வருமானத்தை நம்ம வந்து இழந்துருவோமே அப்படின்றக்காகவே வந்து வர்ற வரனெல்லாம் ஏதாவது வந்து குறை சொல்லி தடை பண்ணுறாங்க. இது வந்து அனுபவத்தில் நடக்கிற உண்மை. நிறையா குடும்பத்தில் வந்து நடக்குது. பெண் வந்து சம்பாதிக்கிறாங்களா, அந்த சம்பாத்தியம் வந்து போயிருமோ, கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வேறு வீட்டுக்கு போயிருமே அப்படின்ற பயத்தில் திருமணத்தை வந்து நிறையா குடும்பத்தில் வந்து தடை பண்ணுறாங்க. இப்போ அதே தான் ஆணாக இருந்தால் பேரண்ட்ஸு ஐயோ கல்யாணம் பண்ணிட்டா அவன் தனி கொடுத்துன போயிட்டா நம்மளோட வாழ்வாதாரம் என்ன ஆகிறது? இதுதான் உளவியல் ரீதியான காரணங்கள். ஜாதகத்தை விட ஜாதகர் தான் பிரதானமான காரணியாக வந்து இருக்காங்க. இப்போ 7 குடையவன் வந்து 3ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நிறைய குடும்பத்தில் வந்து கடமைகள் இருக்கும். 3, 7, 11 சம்மந்தம் இருந்தால் காதல் திருமணம் நடக்கும், பதிவு திருமணம் நடக்கும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 3ல் வந்து ஒரு அசுபகிரகம் இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7 குடையவன் 3ல் இருந்துச்சுன்னா அவருக்கு இளையவங்களோட கடமையை வந்து ஜாதகரோட தலையில் வந்து இருக்கும். அதாவது தங்கைக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் ஜாதகர் வந்து கல்யாணமாக வேண்டிய நிலையில் இருப்பார். இல்லை தம்பி படித்து முடித்தா தான் ஜாதகர் வந்து தன்னோட பொறுப்புலேருந்து முழுமையாக வந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையில் வந்து இருப்பார். இந்த மாதிரி 7, 3 சம்மந்தம் இருந்தால் இந்த மாதிரியான விதத்தில் அவங்களுக்கு வந்து திருமண தடை, அதாவது உயிர்காரகத்துவ ரீதியான தடை, பொருள்காரகத்துவ ரீதியான தடை. உயிர்காரகத்துவ ரீதியான தடை அப்படின்னா உறவுகள், பெற்றவங்க, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, நம்ம நண்பர்கள் சகோதரர்கள், இவங்கெல்லாம் வந்து உயிர்காரகத்துவமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். பொருள்காரகத்துவம்னா இப்போ நம்ம 2ஆம் பாவத்துக்கு சொன்ன மாதிரி வந்து பொருளாதார ரீதியான காரணமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ 7 குடையவன் வந்து 4ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 7 குடையவன் 4ல் இருந்ததுன்னா
ஜாதகருக்கு திருமணத்துக்கு அப்புறம் சொத்து வரும். ஆனால் அவங்க அம்மா கண்டிப்பாக வந்து திருமணத்துக்கு வந்து தடையாக இருப்பாங்க. இல்லை தாய்வழி உறவுகளில் வந்து திருமணத்துக்கு வந்து தடையாக இருப்பாங்க. இல்லை தாய்வழி உறவில் வந்து ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை தான் கட்டணும் அப்படின்னு வந்து அந்த பையனை வந்து அந்த பொண்ணையும் வந்து கட்டாயப்படுத்துவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் வந்து திருமணம் வந்து தடைபட்டுக்கிட்டே வந்து போகும். இப்போ 7 குடையவன் 5ல் இருக்குது. 5 7 சம்மந்தம்னா நம்ம என்ன சொல்கிறோம்? காதல்னு வந்து சொல்கிறோம். அது உண்மை. ஆனால் 5 7 சம்மந்தம் இருக்கிறவங்களுக்குலாம் மனசில் வந்து ஒரு பெரிய மனப்போராட்டமே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் தான் வந்து மனசு. இந்த லவ் பண்ணுவாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மனக்குழப்பம் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் 5 7 சம்மந்தம் இருந்து காதல் திருமணம் பண்ணாதவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு பாவகத்துக்கும் அந்த பாவகத்தோட 11ஆம் பாவகம், அதாவது ஒரு பாவகத்தோட லாபஸ்தானம் வந்து 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் நல்லா வலுத்திருந்தா அந்த ஜாதகருக்கு அந்த பாவகம் தொடர்பான அனைத்து சுபபலன்களும் இயல்பாகவே நல்லாவே வந்து நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். எந்த பாவகமாக இருந்தாலும், எந்த பாவகமாக இருக்கட்டும், அந்த பாவகத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் சுபமாக இயங்கினால் அந்த ஜாதகருக்கு அந்த பாவகம் தொடர்பான அனைத்து பலன்களும் நல்ல பலன்களும் சுபமாகவே வந்து நடக்கும். அந்த 7க்கு இப்போ 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம்ன்றது வந்து நம்ம வந்து 11ஆம் இடம், அதாவது 7க்கு லாபஸ்தானம் வந்து 5ஆம் இடம். அப்போ அந்த காதலால் வந்து அவங்களே வந்து திருமண தடையை வந்து ஏற்படுத்திக்கிடுவாங்க. சில பேர் 4 காதல் 5 காதல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எது? 5 வந்து வீக்கு. அப்போ வந்து உண்மையான காதலை வந்து அவங்களால சந்திக்க முடியலை. அப்போ இங்கே ஜாதகம் காரணமா, ஜாதகர் காரணமா? ஜாதகர் தானே வந்து காரணம். அவங்களுக்குள்ள தடை வந்து அவங்களே வந்து அதிகரிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து திருமணத்துக்கு வர்றாங்க, இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம தசாபுத்தி அந்தரம் கோச்சாரம் எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து எழுதி கொடுத்துட்றோம். ஒரு ஜாதகத்தில் உள்ள பிரதானமான பலன்களை நிர்ணயிக்கிறது தசாபுத்தியும் கோச்சாரமும் தான். நம்ம எழுதி கொடுத்துட்றோம் இந்த காலகட்டத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் பெரும்பான்மையாக வந்து 50% நடந்தால் 50% அவங்க வந்து ஏதாவது ஒரு திரும்ப வந்து ரிட்டர்ன் வர்றாங்க. அப்போ இப்போ சமீபமாக நான் ஒரு ஜாதகம் வந்து பார்த்தேன். அவங்களுக்கு வந்து 3 வருஷத்தில் நான் 2 டைம் வந்து திருமணத்துக்குள்ள காலத்தை வந்து குறித்து கொடுத்துட்டேன், வரலை. அந்த பையனுக்கு வந்து 7 குடையவன் வந்து 6ல் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, 6ஆம் அதிபதியோட தசாபுத்தி காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அந்த பையனுக்கு வந்து நிலையான உத்தியோகம் இல்லை. 6ஆம் இடங்கிறது வந்து உத்தியோகம், நிலையான உத்தியோகம் இல்லை, கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்குது. அப்போ அதனால் வந்து அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவனுக்கு பயம். கல்யாணம் பண்ணால் வரப்போகிற வாழ்க்கை துணையை வந்து நல்லா நம்மளால் கவனிக்க முடியாமல் போயிடுவோமோ, இல்லை அந்த 7 குடையவன் வந்து 6ல் நிற்கிறதுனால திருமணம் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருமோ, நமக்கு பொருளாதாரம் தேவையான பொருளாதாரம் இல்லாதனால நம்ம திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்னு அந்த ஆள் மனசில் வந்து ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடுது. பெரும்பான்மையான காரணம் வந்து முன்னெல்லாம் வந்து ஜாதகருக்கு வந்து சுயமாக முடிவெடுக்கிற கொடுப்பனை வந்து கிடையாது. ஒரு குடும்பத்தில் வந்து அப்பாவோ அம்மாவோ அனுபவஸ்தர்கள் எடுத்த முடிவைத்தான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து காலகட்டங்களில் எப்படி இருக்கிறாங்க, பெரும்பான்மையான முடிவுகளை ஒரு 15 16 வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க தான் அதை வந்து முடிவு பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அடம் பண்ணி கேட்குறாங்க. முன்ன வந்து ஒரு குடும்பத்தில் வந்து 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருந்தாங்க. அதனால் வந்து எந்த பிள்ளையும் பர்டிகுலராக அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க. பொதுவாக எல்லா பிள்ளைங்களுக்கும் தேவையானதை மட்டும் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பிள்ளை இருக்கிறதுனால பர்டிகுலராக அந்த பிள்ளையை வந்து நல்லா கவனிக்கிறேன்னு செல்லம் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தையே வந்து பாழாக்கிறாங்க. அவங்களோட சுயமுடிவை எடுக்க அவங்க ஜாதகத்தை வந்து அவங்க வந்து வலிமையை வந்து இழந்துருது. அவங்களுக்கு விதி வழியில் அவங்க போகிறத விட்டு ஜாதகத்தை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய்கிறதுக்கு வந்து இப்போ ஜோதிடர் ஏதாவது விதத்தில் காரணமாக முடியுமா? சரி இருக்கட்டும். இப்போ 5 7 சம்மந்தத்துக்கு பார்த்துட்டோம், 6 7 சம்மந்தத்துக்கு பார்த்துட்டோம். இப்போ 7 8 சம்மந்தம், 7க்கு 8க்கும் சம்மந்தம் இருந்துச்சு அப்படின்னா 7க்கு 2 தான் வந்து 8. அப்போ வரப்போகிற வாழ்க்கை துணை வந்து நிறையா வந்து பொருளாதாரம் கண்டிப்பாக வந்து கொண்டு வருவாங்க 7 8 சம்மந்தம் இருந்தால். ஆனால் வெகு விரைவில் வந்து விவாகரத்தும் பெரும்பான்மையாக வந்து நடக்குது, அது வேறு விஷயம். அந்த வரப்போகிற வாழ்க்கை துணையோட வரதட்சணையை பொறுத்தே இப்போ பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளைக்கு நம்ம முதலே சொன்ன மாதிரி வந்து வீடு இருக்கணும், கார் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆணாக இருந்தாங்கன்னா வரப்போகிற பொண்ணு வந்து இவ்வளோ வரதட்சணை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ 7 குடையவன் 9 இருந்தால் அந்த பையன் வந்து தந்தையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பார். ஏன்னா ஒரு என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடங்கிறது தான் குலகௌரவம். எங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரியான அந்தஸ்தான ஒரு வரன் வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வரன் அமைமான்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, எங்கள் பொண்ணை இந்த பையன் அனுசரித்து போவானா,
இல்லை அந்த பையன் இந்த பொண்ணை வந்து அனுசரித்து போவானா. 7-9 சம்மந்தம் இந்த ப்ராப்ளம் தான் மெயினாக வரும். கௌரவம், அதாவது என் பிள்ளைய அந்த பையன் அனுசரித்து போனான், அந்த கௌரவன்ற விஷயம் 7-9 சம்பவத்தில் கண்டிப்பாக வந்து நிற்கிது. அப்போ அதனால் வந்து திருமண தடையை வந்து அதிகமாக வந்து சந்திக்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து 7-10 காம்பினேஷன்னு வச்சுக்கோங்க. 7 கூடையவன் வந்து 10ல் இருந்தால் கண்டிப்பாக வந்து வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இருக்கும், வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வந்து உண்டு. ஆனால் அவங்க பார்க்குற அந்த உத்தியோகத்துக்கோ அந்த தொழிலுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொண்ணு நேரமாக இருக்கா, வரத்தச்சனை கொண்டு வரும், அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம். அந்த பொண்ணு என்ன தொழிலில் இருக்காங்க, என்ன உத்தியோகத்தில் இருக்காங்க அப்படின்றதுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த வரனை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. அப்போ இது சாத்தியமாகிற விஷயமா? நமக்கு என்ன பிரபஞ்சம் நமக்கு எழுதியிருக்கோம், நம்ம பிறந்த அன்னைக்கே நம்ம வாழ்க்கை வந்து நிர்ணயிக்கப்பட்டது. இந்த நாளில் இந்த விஷயத்தில் இந்த சம்பவம் நடக்க போகிறதுன்றது நிர்ணயிக்கப்பட்டது இந்த வாழ்க்கை. அப்போ நம்ம அந்த வாழ்க்கையை வந்து நம்மளால் நம்ம கையில் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு திருமண தடை வந்து வருமா? அதுக்கு அவங்களே தானே காரணம். இப்போ 7-11 சம்மந்தம் இருந்தால் அவங்களுக்கு வந்து மூத்த சகோதரர் இருப்பாங்க. அந்த மூத்த சகோதரத்துக்கு ஈஸியாக கல்யாணம் நடக்க, ஜாதகருக்கு போதிய படிப்பு இருக்கும், நல்ல உத்தியோகம் இருக்கும், ஒரு கல்யாணம் ஆனால் அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும். ஆனால் மூத்த சகோதரத்துக்கு கல்யாணம் ஆகாமல் அந்த 7 கூடையவன் வந்து 11ல் இருக்கிறனால ஜாதகர் வந்து பாதிக்கப்படுவார். 7-11 சம்பந்தம் 2வது விவாகம்னு ஒரு கருத்து இருக்குது, அதுவுலேயும் உண்மை இருக்குது. ஆனால் கூட ஒரு காலம் தாழ்ந்துருது. அந்த 35 வயசுக்கு மேலே போகுதுன்னா அங்கே வந்து 3 மூத்த சகோதரத்துக்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இல்லை அக்காவுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், அந்த குடும்பத்தில் வந்து அக்காவுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்து நடைமுறையில் நிறையா வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ 6-7 அதாவது 7 கூடையவன் வந்து 6-8-12 கூட வந்து சம்மந்தப்படக்கூடாதுங்கிறது வந்து இயல்பான விஷயம். இப்போ 7 கூடையவன் வந்து 12ஆம் இடத்து கூட வந்து சம்மந்தப்பட்டு தான் பெரும்பான்மையாக வந்து பொண்ணு வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கும், இல்லைன்னா வெளியூரில் வேலை பார்க்கும், இல்லை பையன் வந்து வெளியூரில் வேலை பார்ப்பாங்க, வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க. அப்போ வெளிநாட்டுக்கு நாங்கள் பொண்ணு கொடுக்கல, வெளிநாட்டுக்கு நாங்கள் வந்து பையன் கொடுக்கல, இந்த மாதிரி உளவியல் ரீதியான காரணங்கள் தான் வந்து அதிகப்படியாக வந்து ஒரு ஜாதகத்தை வந்து மைனஸ் ஆக்குதே தவிர 100 வருஷத்துக்கு முன்னே இருந்த அதே கிரகங்கள் தான் இப்போயும் இருக்குது, 1000 வருஷத்துக்கு முன்னே இருந்த அதே கிரகங்கள் தான் இப்போயும் இருக்குது. திருமண தடைக்கு வந்து ஜாதகம் காரணம் கிடையாது, ஜாதகர் தான் வந்து காரணம். சரி, இது ஒரு 2வது டாபிக் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பரிகாரத்துக்கு வருவோம். இப்போ 1 கூடையவனும் 7 கூடையவனும் சேர்ந்தா என்ன நடக்கும்? ஒரு ஜாதகத்தில் வந்து 1 கூடையவனும் 7 கூடையவனும் சேர்ந்துருக்காங்க, அது அதுக்கு என்ன பலன்? ஒரு ஜாதகத்தில் 1 கூடையவனும் 7 கூடையவனும் சேர்ந்தா தம்பதிகள் ஊடலாக இருப்பாங்களா, கூடலாக இருப்பாங்களா? கூடலாக தான் இருப்பாங்க. இப்போ பரிகாரத்தை வந்து நம்ம வெளியில் போய் தேடவே கூடாது. நான் 90% பரிகாரத்தை வெளியில் போய் தேடுறதே கிடையாது, ஜாதகத்துக்குள்ளே தான் முடிப்பேன். இப்போ ஒரு மேச லக்கணம், ஒரு ரிஷப லக்கணம், ஒரு துலா லக்கணம், ஒரு விருச்சக லக்கணம், இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி பரிகாரம் செய்யணும்? அதாவது கோச்சார சுக்கிரனை ஜனனகால செவ்வாய் எப்பொழுது தொடர்பு கொள்ளுதோ அப்போ நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அது வரைக்கும் எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், நெட்டை குட்டை சூத்தை சொல்லன்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து ஒரு அசம்பந்தத்துக்கு கூட தலையாட்டிட்டு வந்துடுவாங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு மேச லக்கணத்துக்கும் ஒரு ரிஷப லக்கணத்துக்கும் ஒரு துலா லக்கணத்துக்கும் ஒரு விருச்சக லக்கணத்துக்கும் கோச்சார சுக்கிரனோ ஜனனகால செவ்வாயை தொடர்பு கொள்ளும்போதோ, இல்லை ஜனனகால செவ்வாயை கோச்சார சுக்கிரன் வந்து தொடர்பு கொள்ளும்போதோ திருமணத்துக்கு முயற்சி செஞ்சால் 100க்கு 1000% திருமண தடை அகலும். இது வந்து அனுபவ உண்மை. சரியா? இப்போ நீங்கள் இப்படி முயற்சி பண்ணி பாருங்கள், பரிகாரத்தை வெளியில் போய் தேடாதீங்க, நீங்கள் இப்படி முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ பிரிஞ்சிருக்காங்க தம்பதிகள், ஏதோ ஒரு காரணமாக பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நிறையா பேருக்கு நான் வந்து கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறேன். எப்படி கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறேன்? 3 மாதம் கழிச்சு வாங்க, 6 மாதம் கழிச்சு வாங்க, பொண்ணையும் பையனையும் கூட்டிகிட்டு வாங்கன்றுவேன். எப்போ அந்த செவ்வாய் வந்து சுக்கிரன் சம்மந்தப்படுதோ அந்த அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுங்கள். பொண்ணுகிட்ட போய் என்ன சொல்லணும்? அவனை மாதிரி ஒரு ஓட்டை வந்து உலகத்துலேயே வந்து கிடையாது, ஆனால் உன்னை மாதிரி ஒரு நல்ல பிள்ளையை வந்து கடவுளையே அங்கே கொண்டு போய் படைச்சிருக்கிறாரு, அவனை வந்து ஒன்றால் தான் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வசனத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். அடுத்த செகண்ட் 2 பேரும் சேர்ந்து போயிடுவாங்க. அது பையனை கூப்பிடும்போது பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, அவங்கவுங்க செல்லமாக வளர்ந்துட்டாங்க. இனி நீங்கள் அவங்கள செல்லமாக வளர்த்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வந்து சுகமாக மாறும். இதுதான் கவுன்சிலிங்க, ஒன்றுமே தேவையே கிடையாது. இதுதான் பரிகாரம். எப்போ அந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் சம்மந்தம் வருதோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை அவங்கக்கிட்ட நடத்தி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து திருமணத்துக்கும் வந்து சம்மதிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய திருமண தடை இருந்தாலும் அது வந்து அகலுது. சரி, இப்போ வந்து மிதுன லக்கணத்தை நம்ம வந்து எடுத்துக்குவோம். மிதுன லக்கணத்துக்கு வந்து 7 கூடையவன் வந்து குரு, லக்னாதிபதி வந்து புதன். இப்போ குருவுக்கு வந்து 5, 7, 9 பார்வை வந்து உண்டு.
புதனுக்கு வந்து ஒரே ஒரு பார்வை. புதன் வந்து மாத கிரகம், குரு வந்து வருட கிரகம். இப்போ வருஷத்துக்கு 4 தடவை குருவுக்கும் புதனுக்கும் சம்மந்தம் வரும். வருமா வராதா? குருவோட பார்வையில் பார்க்கும்போது ஒரு டைமு, குருவும் புதனும் சேரும்போது ஒரு டைம். என்ன இது வந்து வருடத்துக்கு அந்த பார்வை பலன்களை விட அந்த சேரும்போது உள்ள பலன் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து நடக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரமும் இவங்களுக்கு வந்து தேவைப்படும். அந்த குரு புதன் சம்மந்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈகோ வந்து அதிகமாக இருக்கும். 7 குடையவன் வந்து குரு இல்லையா, அந்த ஈகோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தன்னோட கௌரவத்தை வந்து குரு வந்து எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டார். புதன் வந்து புத்தி கிரகம். அவங்க என்ன செய்வாங்க, இதை விட டாப்பராக வந்து மைன்யூட்டாக வந்து யோசிப்பாங்க. அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான் அப்படின்ற மாதிரி திருமணத்துக்கு கருத்து வேறுபாட்டுக்கும் யோசிப்பாங்க. இப்போ திருமணத்துக்கு அவங்க வரன் பார்க்கும்போது வந்து வரனோட இதை பற்றி அவங்களே வந்து நிறையா வந்து யோசிப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் தேவைப்படும். என்ன பரிகாரம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ மிதுன லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து குருவை வந்து நம்ம வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ணணும். அதே இது தனுசு லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து புதனை வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ணணும். இப்போ புதனை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம், அதாவது மிதுன லக்னமாக இருந்தால் குருவுக்கு அவங்க வந்து ஆக்டிவேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் நிறமான பொருள்களை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தலாம். வியாழக்கிழமை லெமன் சாதம் வந்து அவங்க வந்து தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் லட்டை வந்து வியாழக்கிழமை குருமார்களுக்கு வந்து அவங்க தானம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக திருமண தடை அகலும். இந்த குரு வந்து புதனை வந்து டச் பண்ணும்போதோ புதன் வந்து குருவை டச் பண்ணும்போதோ திருமணத்துக்கு முயற்சி செஞ்சால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். இப்போ கடகலக்கணத்துக்கு எடுத்துக்கோங்க. உண்மையிலே வந்து கடகலக்கணம் தான் வந்து திருமணத்துக்கு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப மோசமான லக்கணம், பாதிக்கப்படுற லக்கணம் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 7 குடையவனே 8 குடையவன். நீங்கள் தலையில் நின்று தண்ணி குடித்தா கூட அடங்கவே மாட்டாங்க. வாழ்க்கை துணையை வந்து அவங்களால சரி பண்ண முடியாது, இல்லை இவங்களுக்கு வாழ்க்கை துணையோட வந்து போராடியே வந்து முடியாது. ஏன்னா அவங்க கடகலக்கணம் வந்து அவங்க வந்து சரலக்கணன்றதுனால விட்டு கொடுக்குற தன்மை வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் இருந்தால் கூட அந்த பிரச்சனையை வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு வந்து எந்த ஒரு விஷயங்களும் மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே அதை ஒரு ரிவெஞ்சோடு கொண்டு போவாங்க. ஆனால் சனி வந்து மந்த கிரகம், அது லேட்டாக தான் எல்லாத்தையுமே வந்து செய்யும். காலைல நீங்கள் 6 மணிக்கு காப்பி போட்டுவான்னு சொன்னால் அது 7:30 மணிக்கு தான் காப்பி கொண்டு வரும். அப்போ நமக்கு 7:30 மணிக்கு காப்பி கொண்டு வர குடிக்கிற மனப்பக்குவத்தை வச்சுக்கிட்டா வாழ்க்கை வந்து பாதிக்காது. இப்போ இவங்களுக்கு திருமண தடையை எப்படி வந்து நிவர்த்தி பண்ணுறது? சனி சந்திரன் சேர்க்கை தான் வந்து புணர்வு தோஷம்னு வந்து சொல்கிறாங்க. இது இப்போ மகர லக்கணத்துக்கு நம்ம வந்து இந்த பலனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். மகர லக்கணத்துக்கு வந்து 7 குடையவன் வந்து சந்திரன். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சனி சந்திரன் சம்மந்தம் இருக்கிறனால கொஞ்சம் வந்து திருமண வாழ்க்கை கொஞ்சம் வந்து டஃப்பாகவே தான் வந்து இருக்கும். இப்போ புனித நீராடல், கடகம்ங்கிறது வந்து நீர் ராசி. அவங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் ஆறு குளம் குட்டை இதெல்லாம் இருக்குதோ அங்கே போய் வந்து புனித நீராடல் பண்ணிகிட்டே வர அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய நல்ல வாழ்வியல் முன்னேற்றம் உண்டாகும். அதே நேரத்தில் திருமண தடையும் ஆகலும். திருமணத்துக்கு பிறகு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையும் வந்து அவங்களுக்கு வந்து சீராகும். இப்போ சிம்மலக்கணம், அதாவது கடகத்துக்கு சொன்ன மாதிரியே தான் சிம்மலக்கணம். இவங்களுக்கு வந்து 6 குடையவனே 7 குடையவன். அப்போ வாழ்க்கை துணை வந்து கடனாளியாக இருப்பாங்க, இல்லைன்னா நோயாளியாக இருப்பாங்க, இல்லை நிலையான உத்தியோகமோ தொழிலோ இல்லாதவங்களாக வந்து இருப்பாங்க, இல்லை எல்லாத்தையுமே வந்து வம்பு வழக்கு எதிரியோடையே வந்து பார்க்குறவங்களாக வந்து இருப்பாங்க. இவங்களுக்குமே அந்த திருமண தடை அதிகமாக வந்து இருக்கும். அப்போ இவங்க என்ன, ஏன்னா 7 குடையவன் வந்து சனி, அவரை வந்து 6 குடையவனாக இருக்கிறனால இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரியன் சனி காம்பினேஷன் அப்படின்னாலே வந்து திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலைக்கு இவங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க போயிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனிக்கு வந்து 3 பார்வை, 3, 7, 10 பார்வை. சூரியனுக்கு வந்து ஒரே பார்வை. எப்போல்லாம் வந்து அந்த சூரியனுக்கு சனிக்கு வந்து சம்மந்தம் வருதோ அப்போ அவங்க வந்து சனிக்கிழமை திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போயிட்டு வந்தாங்களே அவங்களுக்கு திருமண தடை கண்டிப்பாக வந்து அகலுது. அதே மாதிரி இப்போ கன்னியா லக்கணத்துக்கு வந்து நம்ம வந்து மிதுன லக்கணத்துக்கு சொன்ன மாதிரியே தான் அந்த புதனுக்கு வந்து ஆக்டிவேஷன் வந்து குருவுக்கு வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ணணும். மஞ்சள் நிற பொருட்களை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது, மஞ்சள் வஸ்திரங்கள் வந்து குருமார்களுக்கு வந்து தானம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாலே வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்கள் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம முதலே துலாத்துக்கு வந்து சொல்லிட்டோம், விருச்சகத்துக்கு சொல்லிட்டோம். இப்போ தனுசுக்கு வந்து புதனை வந்து ஆக்டிவேஷன் வந்து கொடுக்கணும். பச்சை நிற பொருட்களை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி அதாவது அந்த பச்சைன்றதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் தான் அந்த பச்சை இங்க்ல வந்து கையெழுத்து வந்து போடுவாங்க. அந்த பச்சை இங்க்கில் வந்து கையெழுத்து போடுற ஒரு அரசு அதிகாரியை சந்தித்து
அவருக்கு இவங்க வந்து பச்சை நிற ஒரு பேனா வந்து தானம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கு 6 மாதத்தில் கல்யாணம் நிச்சயமாக நடந்துடும். இப்போ மகர லக்னத்துக்கு நம்ம முதலே சொன்ன மாதிரி தான், 7 குடையவன் வந்து சந்திரன்றதுனால அவங்களுமே வந்து புனித நீராடல் நிறையா செய்யும்போது வந்து திருமண தடை நிச்சயமாக வந்து அகலும். இப்போ கும்பத்துக்கு வந்து 7 குடையவன் வந்து சூரியன், இவங்களுமே திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து திருமண தடை அகலும். இப்போ மீனத்துக்கும் அதே மாதிரி 7 குடையவன் வந்து புதன்றதுனால புதன் பச்சை சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து பயன்படுத்துறது, அதாவது பச்சை வஸ்திரங்களை வந்து சாத்தி வந்து மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயம் இருக்கும். இதெல்லாம் வந்து இருக்கட்டும். ஆனால் கூட உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான தோஷம் இருந்தாலும் சரி, எவ்வளோ விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தென்காசி மாவட்டத்தில் வந்து இது வந்து தெற்க உள்ள கோயில் சங்கர நாராயணர் கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து கலத்தர தோஷம், சர்ப்பதோஷம், பாவகர்த்திரி தோஷம், விசகன்னிகா தோஷம், இந்த மாதிரி என்ன விதமான தோஷங்கள் இருந்தாலும் வந்து அகலும். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இஷ்டம். தேங்காய் பழம் உடைக்கிறது, சாமிக்கு ஏதாவது வஸ்திரம் சாத்துறது, இதெல்லாம் நம்மளோட இஷ்டம். ஆனால் அங்கே வந்து கோமதி அம்மன் முன்னாடி வந்து ஸ்ரீ சக்கரம் வந்து இருக்கும். அந்த பீடத்தில் உட்காந்து அவங்க ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கனாலே அவங்க ஜாதக ரீதியாக உள்ள அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி திருமண தடை வந்து அகலுது. இது மாதிரி வந்து பெரிய 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 பரிகாரங்கள் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணி செய்கிறத விட நம்ம ஜாதக ரீதியாக என்னென்ன குறைபாடு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்போது நிச்சயமாக வந்து ஜாதகரை வந்து வெற்றியடைய செய்ய முடியும். வாய்ப்பிற்கு நன்றி.